சொல்லுங்க ப்ரோ. லாஸ்ட் ஃபிளிப் லோ. ஓகே, ஷூர். அடுத்த வீக் போயிடுறேன். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஃபிளிப்பு. இன்டர்னல் ஃபிளிப்ல இன்டர்னல் தெளிவா சொல்லணும். அதோட லோ. தட்ஸ் கட். ஃபர்ஸ்ட் இதை உடச்சுன்னா இந்த இம்பல்ஸுக்கு ரீடெஸ்ட் வரும். இந்த இம்பல்ஸுக்கு ரீடெஸ்ட் வராம தான் போயிருக்கான். அது உடைக்கணும். அதுக்கப்புறம் அடுத்து பிரேக் பண்ணணும். ஏன்னா பிடிசி பை ஆயிட்டு தான் இருக்கு. ஓகே. அதனால இதை பிரேக் பண்ணிச்சுன்னா இங்க வரும். அடுத்த ஓகே, வீக் போயிடுறேன். ஓகே ஷூர். வீக்லில இங்கதான் இருக்கான். இப்ப நிக்கிற இடம் 50 to 60 இருக்கான்னு பாக்குறேன். ஒரே ரேலியா போயிருக்கு. ரேலியில பாக்குறப்ப லாஸ்ட் இந்த புல் கேண்டில் எடுத்துட்டாங்க. ஓகே. புல் கேண்டில் எடுத்துருக்கானா? ஸ்ட்ரக்சரே ஷிஃப்ட் ஆயிருக்கு. மைனர் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆயிருக்கு. இதுக்கு ரேட்டஸ் செக் பண்றப்ப ரேட்டஸ் செக் பண்றப்ப ரேட்டஸ்ல தான் ஆக்ட் ஆகி போயிட்டு இருக்கான் இப்ப. ஓகே குட். அந்த லெவல்ல மார்க் பண்ணுங்க. அது வெறும் ரீட்ரேஸ்மென்ட் ஏரியாவா இருக்கா இல்ல ஒரு நல்ல கீ லெவலா இருக்கு. தட்ஸ் குட். ஓகே. அடுத்து டெய்லிக்கு போறேன். டெய்லில பார்க்கும்போது அந்த டெய்லில என்ன நடந்துருக்கு இன்டர்னல் ஸ்ட்ரக்சரா? இன்டர்னலா லாஸ்டா ஃபிளிப் அடுத்து ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஓகே குட். ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆனதும் ஹைக்கு தான் போகணும் இப்ப நமக்கு. ஒருவேளை இந்த இம்பல்ஸுக்கு ரீடெஸ்ட் ஆகுதா என்னன்னு அந்த ஹைல இருந்து லோக்கல் ரீடெஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக. மார்க்கெட் அந்த இடத்துல நின்னுட்டு இருக்கும். ஓகே 50 to 60 மார்க் பண்ணுங்க. இத பிரேக் பண்ணிட்டனா ஃபுல்லா மேல போயிடுவான். பிரேக் பண்ண அதாவது பிரேக் பண்ணாக கீழ வரதுக்கு சான்சஸ் இருக்கு. தென் 4 hour போயிடுறேன். 4 hour ப்ளீஸ். 4 hourல இந்த ஃபிளிப் இது லோ. மைனரா பாத்தீங்கன்னா இது ஃபிளிப். ஓகே. இது லோ. இந்த இடம் செக் பண்றப்ப எனக்கு இந்த 50 to 60 இருக்கு, ஒரு லோவாவும் இருக்கு. ஒருவேளை வந்தா இங்க இருந்தும் எனக்கு பை ஆகலாம். இந்த லோல இருந்து. ஓகே அந்த லோவை மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிட்டேன் ப்ரோ. மார்க் பண்ணிட்டீங்களா? சரி. எனக்கு இப்ப இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ரேலியா தான் போயிருக்கான். ஓகே. ரேலியா போயிருக்கப்போ மைனரா ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆன மாதிரி இருக்கு. ஓகே. பட் இன்டர்னலா போய் பார்ப்போம். ரேலியா போயிருக்கானா ரேலியோட புல் கேண்டில் என்ன எடுக்கல. 4 hourல பாக்குறப்ப. ஓகே. மைனரா போன்ற 1 hourல போய் பாக்குறேன். ஓகே ஷூர். இல்ல ஃபர்ஸ்ட் 4 ஹவர்ஸ்க்கு போங்க. 4 hour இத பார்த்துப்போம். இது பிரேக் வந்துப்போம். அதனால என்ன கிளாரிட்டி வர முடியும்னு பார்த்துப்போம். லைக் மார்க்கெட் வந்து ஸ்விங்ல விட்டுட்டீங்க. மார்க்கெட் கீழ வரதுக்கான சான்சஸ என்ன பண்ணணும்? 1 hourல போய் பார்க்கணும். ரைட்டா? சோ இந்த இம்பல்ஸ்ல ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் இன்டர்னலா நடந்திருக்கான்னு பார்க்கணும். ரைட்டா? 1 ஹவருக்கு போங்க. இம்பல்ஸ்க்கு செக் பண்ணனும் இப்ப நானு. செக் பண்ணுங்க. 1 hour. ஸோ 1 hour பார்க்கும்போது ஸோ லெட்ஸ் சி பாத்தீங்கன்னா இந்த இம்பல்ஸை நீங்க பார்க்கும்போதே இந்த ஃபிளிப் உள்ளுக்குள்ள ஒரு ஃபிளிப்புக்கு லோ ஒன்னு இருக்கு. இதுல ஒன்னு இருக்கு இங்க. இத தட்ஸ் கட். அப்ப அது எது லோவா மென்ஷன் பண்ணுவீங்க? இதுக்குள்ள பார்க்கறப்ப இது ஒரு ஃபிளிப். தட்ஸ் கட். இது ஒரு லோ. அப்ப அததான் நம்ம இம்பல்ஸா எடுத்துப்போம். இது இப்ப ஒரு இம்பல்ஸா எடுத்துப்போம். அதோட இன்டர்னல் இப்ப என்ன இதுக்கு? இது லாஸ்டா இது ஃபிளிப். அடுத்து இங்க ஃபிளிப் வச்சுட்டு இங்க க்ளோஸ் வச்ச மாதிரி இருக்கு. ஆனா விக் வச்சு எடுத்த மாதிரியும் இருக்குது. அந்த லோவை சேர்த்து வச்சு பிரேக் பண்ணிருப்பாங்க. எந்த லோ ப்ரோ? இது ஃபிளிப். அடுத்து இது அது எடுத்துக்கோங்க. அது மேலே விக் தான் வச்சிருக்கு. மேலே விக் வச்சிருக்கு. ஓகே. சோ கீழ லோ பிரேக் பண்ணாம இருக்கு. தெரியுதா? எதை சொல்றேன் தெரியுதா? இதுதானே சொல்றீங்க? அந்த ஃபிளிப் எடுத்துட்டா அங்க சொல்லுங்க. அதுக்கு கீழ ஒரு ஃபிளிப் இருக்கு பாருங்க. லோ இருக்கு பாருங்க. எது ப்ரோ? இதுவா? ஏன்ட்ட கேக்குறீங்க? நான் தான் உங்கள்ட்ட கேட்கணும். அந்த ஃபிளிப் இருக்குல்ல அப்ப எது லோ? இது ஃபிளிப்னா இது லோ. அந்த லோ என்ன பண்ணிருக்கு? ஃபுல்லா இல்லைங்க. இது லோ. இல்லைங்க. என்ன பண்ணிருக்கு? எடுத்த மாதிரி இருக்கு. ஆனா இங்க விக் வச்சு எடுத்த மாதிரி இருக்குது. அப்ப க்ளோஸ் ஆன மாதிரி அடுத்த மூவ் 50 minutes போவேன். அடுத்த மூவ் பாருங்க. அப்படியே கீழே இறங்கி இருக்கு பாருங்க ஒரு மூவ். ஆமா.
ஆனா இங்கேயும் அந்த கேண்டில் ஃபுல்லா எடுத்த மாதிரி இல்லையே. ஃபுல் கேண்டில் க்ளோஸ் வச்சிருந்தோம்னா ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆயிருக்கு. இந்த லைனை எடுத்திருக்கா இல்லையா? இந்த லைன் எடுத்துருச்சு. இப்படிதான் சொல்லிட்டாங்களா? ஆமா, இந்த கேண்டிலோட லோ எடுத்தாதான் கீழே போகும். சப்போஸ் இங்கிருந்து பை ஆகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது அந்த மொமெண்டம் எந்த நாள் நடந்தது அதை கண்டுபிடிச்சீங்களா? இந்த இம்பல்ஸ்ல நடந்தது இந்த மொமெண்டம். இந்த மொமெண்டம் எதுல நடந்த? நியூஸ் ரெஃப்ளெக்ஷனா என்ன ஏது? டெக்னிக்கல் மொமெண்டம் தானா? இது அந்த மொமெண்டம் எது? நியூஸ்ல கூட நடந்திருக்கலாம். ஏன்னா ஒரு பெரிய விக்கா வச்சு எடுத்திருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? டெக்னிக்கல் கன்சிடரேஷன் வந்துட்டா நம்ம இத எப்படி இருந்தாலுமே நம்ம இந்த ஹையை நம்ம டினோட் பண்ணிப்போம், ரைட்டா? இந்த ஹையை மார்க் எந்த ஹை? இந்த ஹை அதுவா? அது கீழ ஃபிளிப் ஹை இல்ல? தப்பா சொன்னா லாஸ்ட் ஃபிளிப் ஹை. சாரி இது ப்ரோ. அப்போ இந்த அந்த அதுவா ஹை எப்படி அதுவா ஹை வரும்? அந்த இத எப்படி எடுத்துப்போம்? இது இன்டர்னலா சொல்றேன். எப்ப ஹைன்னு ஒன்னு இட்டிட்டா எதை எடுத்துப்போம்? இப்போதைக்கு மேஜரா ஹைனா இதுதான். அதுவா? நல்லா பார்க்கணும். அப்ப ஃபிளிப்னு ஒண்ணு எதுக்கு மார்க் பண்றோம்? மார்க்கரேஷன் வரும். அதுதானே? இந்த அவசரத்துக்கு பேர் தான் கூடாதுன்னு இவ்வளவு நேரம் நான் கிளாஸ் எடுத்தேன். இதுக்கு முன்னாடி கிளாஸ் இதே மாதிரி அவசரப்படக்கூடாது. கரெக்டா? நாட் ஓகே ப்ரோ. இப்ப இதான் ப்ரோ கன்ஃபியூஷன். இப்ப அவங்க வந்துட்டு கேண்டில் வந்து இந்த மாதிரி விக்கு வச்சு எடுத்தா சப்போஸ் இந்த லோவும் எடுக்கணும், இந்த லோவும் எடுத்தாதான் பிஓஎஸ் ஆனதா கணக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் இப்ப இது இந்த பிரேக் ஆனதுமே இது பிஓஎஸ் எடுத்து. இப்ப நான் என்ன சொல்லலாம், அந்த இடத்துல மேல ஃபிளிப் நடந்ததும் விக்கா தான் நடந்திருக்கு. சோ அதை நம்ம ஃபிளிப்பா கன்சிடர் பண்ணாம அதுக்கு முன்னாடி உள்ள ஃபிளிப்பா கன்சிடர் பண்ணா இந்த இடத்துல ஸ்ட்ரெச்சர் பிரேக் மாதிரி தான் கணக்கு வரும், ரைட்டா? ஓகே ரைட்டா? அவ ஸ்ட்ரெச்சர் பிரேக்கா கணக்கு வச்சுக்கோங்க. ஆனா இந்த ஹையை உடைச்சிட்டா மேல போடுன்னு அர்த்தம், ரைட்டா? ஹையை உடைக்காத வரைக்கும் டவுன் தான். டவுன் எது வரைக்கும் வர சான்சஸ் இருக்கு? இந்த இம்பல்ஸுக்கு ரேட்டஸ்ட் வரலாம். எப்படி பண்ணி பாப்பீங்க? இந்த லோட் ஃபர்ஸ்ட் இந்த லோட் ஹைக்கு தான் பாப்பேன். குட். இந்த இம்பல்ஸுக்கு ரேட்டஸ்ட்க்கு இங்க வரலாம் 50 to 60, ரைட்டா? ஆமா. அப்ப அந்த ஹையை உடைக்காத வரைக்கும் இங்க வரதுக்கு சான்சஸ் இருக்கா? இருக்கு. ஓகே, இப்போ 15 மினிட்ஸ் போங்க. இப்ப இந்த ஹைல இருந்து இந்த லோக்கு கரெக்ஷன் செக் பண்ணுங்க. மார்க்கெட் எங்க நிக்குது? 50 to 60ல ரியாக்ட் ஆயிட்டு நிக்குது. கன்ஃபர்மேஷன் கச்சிச்சா? ஒரு இன்வெர்டர் ஹேமர் வச்சிருக்கு. இங்க இருந்து போனது ஒரு இதுவா தான் போயிருக்கு. இப்ப இந்த இன்வெர்டர் ஹேமர் இந்த இடத்து லோவை எடுத்துட்டாலே ஒரு பியர் கேண்டில் எடுத்தாலே செல் போலாம். அப்படியா? இப்படி வந்து அதுக்கு முன்னாடி ஸ்ட்ரக்சர்னு ஒன்னு வச்சிருக்கு. எங்க ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கு? இத நம்ம பார்த்தாகணும்ல. அவசரப்படக்கூடாதுல்ல. இதே ரேலியா போயிருந்தா நான் சொன்னது ஓகே. ரேலியா போல ஸ்ட்ரக்சர் வச்சுட்டு போயிருக்கு. நீங்க என்ன பண்ணணும்? இந்த ஸ்ட்ரக்சரையும் சேர்த்து உடைக்கணும். இப்படி வர மார்க்கெட் அப்படியே எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா 30 மினிட்ஸ் போங்க. 30 மினிட்ஸ் போங்க. 30 மினிட்ஸ்ல எந்த ஒரு கேண்டலுமே லோவை எடுக்கல, ரைட்டா? புல் கேண்டல். அப்ப 30 மினிட்ஸோட புல் கேண்டல் லோவை எடுத்தா கூட என்ன பண்ணலாம்? செல் போலாம். புல் கேண்டல் லோ எது? புல் கேண்டல் லோ இந்த புல் கேண்டல் லோ. இந்த கேண்டல் லோ எடுக்கணும். தட்ஸ் இட், ரைட்டா? அந்த கேண்டல் லோ எடுக்கறான்னு பாத்துட்டு லெட்ஸ் கோ ஃபார் தி பை செல். அவ்வளவுதான். ஓகே ப்ரோ. புரியுச்சா? ஓகே ப்ரோ. ஓகேவா? சோ அவசரம் என்ன பொறுத்த வரைக்கும் அவசரப்படக்கூடாது. இன்கேஸ் நம்ம செல் எடுக்கணும் அப்படின்னா எங்க நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கணும்? எங்கெங்கெல்லாம் செல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபர்ஸ்ட் இருக்கு. செல் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இடத்துல? செல் கிடைச்சா இங்க இருந்து இது வரைக்கும் இங்க வைக்கலாம். ஸ்டாப் லாஸ் 50 to 60 கிடைச்சதுனா ஓகே குட். அடுத்து எனக்கு எக்ஸ்ட்ரீம்ல செல் கிடைச்சா எக்ஸ்ட்ரீம் ஹைக்கு மேல ஸ்டாப் லாஸ் வச்சிரலாம். தட்ஸ் இட். இப்போதைக்கு நமக்கு செல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு எத்தனை ஏரியா இருக்கு? 2 ஏரியா இருக்கு. ஒன்னு இங்க இருந்து கிடைக்கணும், இன்னொன்னு இங்க இருந்து கிடைக்கும். அவ்வளவுதான். அதுதான் பிளான். அந்த ஏரியாக்கு வந்தா என்ன பண்ணுவோம்? செல் பண்ணுவோம். அவ்வளவுதான். இப்படிதான் நம்ம யோசிக்கணும். நம்ம யோசனையே எப்படி இருக்கணும்? ஓகே ப்ரோ. நம்ம யோசனை எப்படி இருக்கணும்? செல்லுக்கு தான். எங்க மார்க்கெட் போமோ அந்த பக்கம் தான் போகணும் நம்ம. எப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? என்னென்ன ஏரியால நமக்கு என்னென்ன ட்ரேடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படிங்கிற பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம்? செல் போகணும். தட்ஸ் குட். சூப்பர். சரி, கை தட்டுங்க பாப்போம். அப்போ இங்க அவசரப்படுறீங்க கார்த்திகேயன். ஓகே ப்ரோ.